அனைவருக்கும் வணக்கம். ரேடியன்ஸ் ஹோமியோ கிளினிக் சேனலுக்கு மீண்டும் வருக. இன்று நாம் டான்சிலிடிஸ் பற்றி பேசுகிறோம். இது குழந்தைகளை பாதிக்கும் நோயாகும். இது சிறியவர்களுக்கு கடுமையான வலியை ஏற்படுத்தும். காரணங்கள், அறிகுறிகள், அதை எவ்வாறு நிர்வகிப்பது மற்றும் உங்கள் குழந்தை அறிகுறிகளை உணரும் போது அவர்களுக்கு என்ன உணவளிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். டான்சிலிடிஸ் என்றால் என்ன? டான்சிலிடிஸ் என்பது டான்சில்ஸ் தொற்று ஆகும். உங்கள் தொண்டையின் பின்புறத்தில் உள்ள டான்சில்ஸ் பெரிதாகி வீக்கமடையும். இது பொதுவாக வைரஸால் ஏற்படுகிறது, ஆனால் சில நேரங்களில் அது பாக்டீரியாவால் ஏற்படலாம். டான்சிலிடிஸின் அறிகுறிகள்: தொண்டை புண். இது மிகவும் பொதுவான அறிகுறியாகும் மற்றும் அது மிகவும் வேதனையாக இருக்கும். அதிக காய்ச்சல் என்பது டான்சிலிடிஸின் மற்றொரு பொதுவான அறிகுறியாகும். வீங்கிய டான்சில்ஸ். உங்கள் குழந்தையின் டான்சில்கள் சிவந்து வீங்கியிருக்கும் மற்றும் அவற்றின் மீது வெள்ளை அல்லது மஞ்சள் திட்டுகள் இருக்கலாம். விழுங்குவதில் சிரமம். உங்கள் பிள்ளைக்கு சாப்பிட அல்லது குடிக்க வலியை தரும். வீங்கிய நிணநீர் கணுக்கள். கழுத்தில் உள்ள நிணநீர் முனைகளும் வீங்கியிருக்கலாம். தலைவலியும் ஒரு பொதுவான அறிகுறியாகும். டான்சிலிடிஸின் காரணங்கள். டான்சிலிடிஸின் பொதுவான காரணம் ஜலதோஷம் அல்லது காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்று ஆகும். பாக்டீரியா. சில சந்தர்ப்பங்களில் பாக்டீரியா டான்சிலிடிஸ் ஏற்படலாம். இது ஸ்ட்ரெப்டோகாக்கல் டான்சிலிடிஸ் என்று அழைக்கப்படுகிறது. டான்சிலிடிஸின் பொது மேலாண்மை: உங்கள் குழந்தையை ஓய்வெடுக்கவும், நிறைய தூங்கவும் ஊக்குவிக்கவும். உங்கள் பிள்ளை நீர்ச்சேர்க்கையாக இருக்க ஏராளமான திரவங்களை குடிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு வெதுவெதுப்பான நீர் அல்லது காய்கறிகள், இறைச்சி முதலியவை வெந்த சாறு வழங்கவும். மருந்துகள் வலி மற்றும் காய்ச்சலை குறைக்க உதவும். குழந்தைகளுக்கு வெதுவெதுப்பான உப்பு நீரில் வாய் கொப்பளிப்பது தொண்டையை ஆற்ற உதவும். ஈரப்பதமூட்டியை பயன்படுத்துவது அடைப்பை குறைக்கவும் சுவாசத்தை எளிதாக்கவும் உதவும். உணவு கட்டுப்பாடுகள்: அமில உணவுகளை தவிர்க்கவும். சிட்ரஸ் பழங்கள் மற்றும் தக்காளி போன்ற அமில உணவுகள் தொண்டையை எரிச்சலடையச் செய்யலாம் மற்றும் காரமான உணவுகளை தவிர்க்கவும். காரமான உணவுகளும் தொண்டையில் எரிச்சலை ஏற்படுத்தும். முறுமுறுப்பான உணவுகளை தவிர்க்கவும். சிப்ஸ் மற்றும் உப்பு பிஸ்கட் போன்ற முறுமுறுப்பான உணவுகள் விழுங்குவதற்கு கடினமாக இருக்கும் மற்றும் வலியை ஏற்படுத்தலாம். உண்ண வேண்டிய உணவுகள்: மென்மையான உணவுகள், மசித்த உருளைக்கிழங்கு, தயிர் மற்றும் சூப் போன்ற விழுங்குவதற்கு எளிதான மென்மையான உணவுகளை உங்கள் பிள்ளைக்கு வழங்குங்கள். காய்கறிகள், இறைச்சி முதலியவை வெந்த சாறு நீர்ச்சேர்க்கைக்கு நல்ல மூலமாகும் மற்றும் தொண்டைக்கு இதமாக இருக்கும். ஓட்ஸ் ஒரு மென்மையான உணவு, இது ஜீரணிக்க எளிதானது. ஒரு மருத்துவரை எப்போது பார்க்க வேண்டும்? உங்கள் பிள்ளைக்கு அதிக காய்ச்சல் இருந்தால், உங்கள் பிள்ளைக்கு சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால், உங்கள் பிள்ளைக்கு விழுங்குவதில் சிரமம் இருந்தால் மற்றும் திரவத்தை விழுங்க முடியாதிருந்தால், உங்கள் குழந்தையின் நிணநீர் கணுக்கள் மிகவும் வீங்கியிருந்தால். டான்சிலிடிஸ் என்பது குழந்தைகளுக்கு வலி மற்றும் சங்கடமான அனுபவமாக இருக்கலாம். இந்த உதவிக்குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் குழந்தை நன்றாக உணரவும் விரைவாக குணமடையவும் உதவலாம். உங்கள் பிள்ளைக்கு டான்சிலிடிஸ் இருந்தால் இன்று ரேடியன்ஸ் ஹோமியோ கிளினிக்கை பார்வையிடவும். பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் தம்ஸ் அப் செய்யவும், மேலும் சுகாதார உதவிக்குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் குழந்தைக்கு தனிப்பயனாக்கப்பட்ட ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்காக ரேடியன்ஸ் ஹோமியோ கிளினிக்கை பார்வையிட மறக்காதீர்கள்.